தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் டி.கே. ரஜினி. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை. யாழ் கிளி ஊடகவியலாளர்களோடு கலந்துரையாடிய வெகுசன ஊடக பிரதி அமைச்சர். முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சியில் உள்ள சில காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் உறுதி. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர வரைவு ஒப்பந்தம் கைச்சாத்து. காயம் காரணமாக விலகிய பாகிஸ்தான் வீரர். உள்நாட்டு செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கடமையை தவறியமையால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்த குற்றங்களுக்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளால் இந்த மரண தண்டனை தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார். யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கும் வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், ஊடகவியலாளர்கள் சம்பள முரண்பாடு, படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி தொடர்பான பல்வேறு விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் அரசு தகவல் திணைக்கள பணிப்பாளர் ஹர்சன பண்டார, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நளினி இன்பராஜ் மற்றும் யாழ் கிளிநொச்சி மாவட்ட ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட்டுவாகல் கேப்பாப்பிளவு காணிகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சில காணிகளும் விடுவிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேயர் ஜெனரல் அனுர ஜெயசேகர உறுதியளித்துள்ளார். முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இராணுவ பயன்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிப்பதற்கான கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போதே பிரதி அமைச்சர் மேயர் ஜெனரல் அனுர ஜெயசேகர இந்த உறுதிமொழியை வழங்கினார். மேலும் நாட்டில் மீண்டும் ஒருபோதும் போர் ஏற்படாது எனவும், பாதாள உலக குழுவின் கட்டுப்பாடு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவை தேசிய பாதுகாப்போடு தொடர்புடைய முக்கியமான விடயங்களாக உள்ளதாகவும் அவர் கூறினார். ஆகவே அவை குறித்தும் கவனம் செலுத்தி மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுக்குரிய காணிகளை மீள வழங்குவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது எனவும் பிரதி அமைச்சர் மேயர் ஜெனரல் அனுர ஜெயசேகர இதன்போது குறிப்பிட்டார். நுவரெலியா லிந்துலை பாமஸ்டன் ரத்னகிரி தோட்டத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான தோட்ட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 12 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த குளவிக்கொட்டு சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் லிந்துலை ரத்னகிரி தோட்டத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய தொழிலாளியை உயிரிழந்துள்ளார். குளவிக்கொட்டுக்கு இலக்கான ஏனைய 12 பேரும் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரைவு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று கையெழுத்தான ஒப்பந்தத்தின் பிரதி சர்வதேச ஊடகங்களுக்கு கிடைத்துள்ளன. அந்த ஒப்பந்தத்தின்படி துல்லியமான ஆயுத குறைப்பு திட்ட வரைவு 14 நாட்களுக்குள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும், ஒரு சர்வதேச சரிபார்ப்பு அமைப்பின் ஒப்புதல் மற்றும் அனைத்து தரப்பினரின் உடன்பாட்டுக்கு உட்பட்டு கால நீடிப்புகள் தேவைப்படலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த பேச்சுவார்த்தை கடினமாகவும் சவாலாகவும் இருந்ததாகவும், சிறந்த தீர்வை எட்டுவதற்கு முயற்சிப்பதாகவும் ஹமாஸின் பேச்சுவார்த்தையின் குழு உறுப்பினர் ஹாசி ஹமாத் தெரிவித்துள்ளார். விளையாட்டு செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது மற்றும் உறுதியான டெஸ்ட் போட்டியில் இருந்து பாகிஸ்தான் அணியின் அனுபவம் வாய்ந்த துடுப்பாட்ட வீரர் ஷான் மவுசூத் காயம் காரணமாக விலகியுள்ளார். முதல் டெஸ்ட் போட்டியின் போது டேஷன் ஷீல் வீசிய பந்து இடது கையில் ஆள்காட்டி விரலை தாக்கியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. காயம் இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து விளையாடி முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்துள்ளார். மருத்துவ பரிசோதனையில் எலும்பு முறிவு உறுதியானதால் 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாடாமல் விலகியுள்ளார். முதல் டெஸ்டில் பாகிஸ்தான் அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் ஷான் மவுசூத்தின் விலகல் அணிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.